மொத்தமா தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. 2 அமைச்சர், முக்கியமான 2 முன்னாள் அமைச்சர்கள் இணைஞ்சிருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் நாம ஆல்ரெடியிலேருந்து சொல்கிறோம். அதிமுக கட்சியாக வேணும்னோம், இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். தவிர இந்த மாற்றம் எல்லா இடத்துலையும் நடக்குது. டிவிகேக்கு இது பெரிய எழுச்சியாக தான் இருக்குது. இதனால தான் பல பேர் பயந்து பீதியில் திரியிறாங்க. விலை பேசுறது, விலைக்கு வாங்க வருதுன்றத கண்கூட நம்ம பார்க்கணும். ஆட்சி சிறப்பாக கொடுத்துருக்கலாம், அடுத்து கீழே இருக்கிற அமைச்சர்களை சிறப்பாக செயல்பட வச்சிருக்கலாம், சட்ட ஒழுங்கும் போதையை கட்டுப்படுத்திருக்கலாம். எல்லாம் கீழே இருக்கவன் பார்த்துப்பான், நம்ம எது செஞ்சாலும் கீழே இருக்கவன் பார்த்துப்பான்னு விட்டீங்க. கீழே இருக்கவன் பார்த்து விட்டான். ஒரு 10 எம்எல்ஏ வாங்குறதுக்கு 50 கோடி 100 கோடி ஆஃபர் பண்ணுறான். கேவலமா இல்லை இது? நம்ம சொல்ல டிவி கேக்கு மட்டும் நடந்ததுன்னு இல்லை, உண்மையா சேர்றவனெல்லாம் இங்க குதிரை பேரன்ட்டு இருக்கான். இவன் என்னடானா பின்னாடி அநியாயத்து குதிரை பேரமா யானை பேரம் பேசுறான் போல. இது கலைஞர் பீரியடில் எம்ஜிஆர் வந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்துடலாம்னு நினச்சி கலைஞர் ஃப்ரீயாக விட்டாரு. அதுக்கப்புறம் 13 வருஷம் அவரால் ஆட்சிக்கே வர முடியல. அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு திருப்பி நம்ம கிடைக்காம போயிடுமோன்ற பயம் திமுக காரங்களுக்கு, ஸ்டாலினுக்கு வந்துடுச்சு. எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய திமுகவும் காணாமல் போகும். இந்த நிலைமைக்கு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் அந்த இடத்துல வருவோன்னு தெரியாம போட்டாங்கயா. இப்ப வச்சு பாரு, அந்த 100 சில்லறையும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் வரும். நீங்க அந்த மாதிரி தான் இப்ப நடக்குது களம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கோட்டை, கரூர் மாவட்டத்திலேருந்து ஒரு பட்டையே, அதுவும் பார்த்தீங்கன்னா 200-300 பஸ்ஸில் மகாபலிபுரத்தில் ஒரு கேம்ப் எடுத்து மொத்தமாக தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. 2 அமைச்சர், முக்கியமான 2 முன்னாள் அமைச்சர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? நம்ம என்னப்பா பார்க்குறது, நம்ம தான் முதலே சொல்லிட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்கன்ற வரைக்கும் சொல்லிட்டோம். நமக்கு அது புதுசாக வரலை. இருந்தாலும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் நேரில் அந்த காட்சிகள் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியான முன்னாள் அமைச்சர்களாக இவங்க விஜயபாஸ்கருக்கு 2 பேரும் மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அண்ணன் விஜயபாஸ்கருக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தீங்களா? ஏன்னா அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஒருவேளை எனக்கு டவுட்டாக இருக்கு. நான் பார்த்ததை பேசினேன், அவராக பேசுகிறாரு. 2 வித்தியாசம் இருக்குது. சரி, நமக்கு அந்த எழுச்சியும் அந்த புத்துணர்ச்சியும் தெரியுது. ஸோ இது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் நாம் ஆல்ரெடியிலேருந்து சொல்கிறோம். அதிமுக கட்சியாக வேணும்னோம், இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். தவிர பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. நான் தான் சொன்னேன், இது இந்த சார்பை அப்படிதான் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு, ரீச் ஆகிட்டுருக்கு. எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. நான் சும்மா அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா அதிமுக தொண்டர்களும் மாறுறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொண்டர்கள் அரசியலில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ இது மாற்றம் எல்லா இடத்துலையும் நடக்குது. டிவிகேக்கு இது பெரிய எழுச்சியாக தான் இருக்குது. இதனால தான் பல பேர் பயந்து பீதியில் திரியிறாங்க. விலை பேசுறது, விலைக்கு வாங்க வருதுன்றத கண்கூட நம்ம பார்க்க முடியுது. இவர் எம்பி இன்பதுரை என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிமுக ரிசைன் பண்ணிட்டு போனாங்களே, அவங்களோட இதெல்லாம் இனிமே இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காரு. இவர் வேலையே என்ன தெரியுமா சார்? எல்லா இடத்துலையும் போய் லெட்டர் கொடுக்குறது, சபாநாயகர்கிட்ட போய் புகார் கொடுக்குறது, இதே அவர் வேலையாக வச்சுட்டு இருக்காங்க சார் ஒரு கட்சியில். இல்லைப்பா, அவர் கரெக்ட், அவர் செய்யறது 100% கரெக்டுன்னே எடுத்துக்கலாம். முதல்ல போய் அவர் தலைவர்கிட்ட போய், அண்ணன் நீங்கள் செஞ்சில் பாலாஜி சேர்த்தீங்களா, அவருக்கு சீட்டுக்கு கொடுத்துருக்கூடாது. அண்ணன் நீங்கள் சேகர் பாபு சேர்த்து சீட்டு கொடுக்கக்கூடாது, அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு லெட்டர் அங்கே கொடுக்க சொல்லு. உள்ளுக்குள்ள 1000 அழுகு இருக்குது. அதை விட்டுட்டு ஊராங்க கதைகள்லாம் முதல்ல உனக்கு அங்கே பேசுறதுக்கு துப்பு இல்லை, லாக்கி இல்லை, திராணி இல்லை. நீங்கள் அத்தவங்க கட்சிக்கு பேசுங்க, ஏன்னா அவங்க திருப்பி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம். இப்போ லெட்டர் கொடுத்துட்டா நீ கொடுக்குற லெட்டர்லாம் என்னவா போகுதுன்னு ஃபியூச்சரில் தெரியும். எதுக்கு சும்மா இங்கே உட்காந்துட்டு அவர் பதவி கொடுத்துட்டாரு, எம்பி ஆயிட்டீங்க, சும்மா நம்பி இல்லைன்னா இந்த பதவி நாளை அடுத்த தடவை கிடைக்காதுன்றதுக்காக உருட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஒரு 6 வருஷத்துக்கு இதே குழப்பா ஓட்டணுமா சார்? கண்டிப்பாக போவோம். 28 வரைக்கும் கம்பல்சரி நடக்கும். இன்னொரு விஷயம், செந்தில் பாலாஜி மட்டும் நம்ம நேற்றே பேசிட்டு இருந்தோம், இந்த குதிரை பேரெல்லாம் நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு 4 பேர், இன்னும் மேலும் ஒரு 4 பேர், 12 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ போகுதுன்னு தெரியல லிஸ்ட்டு. போவோம். நீ அதான் சொல்லுனே, பயம் வந்துருச்சு. யாருக்கு? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு போன தடவை கலைஞர் பண்ண தப்ப எம்ஜிஆர் விஷயத்துல நம்ம பண்ணக்கூடாதுன்ற பயம் வந்துடுச்சு. அது ஒழுங்கு ஆட்சி சிறப்பாக கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆட்சி சிறப்பாக கொடுத்துருக்கலாம், அடுத்து கீழே இருக்கிற அமைச்சர்களை சிறப்பாக செயல்பட வச்சிருக்கலாம், சட்ட ஒழுங்கும் போதையை கட்டுப்படுத்திருக்கலாம். இது எதுவுமே பண்ணாம எல்லாம் நீங்க சொல்றதை நம்பி
கீழே இருக்கவன் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்ற மாதிரி எல்லாம் கீழே இருக்கவன் பார்த்துப்பான், எல்லாம் கீழே இருக்கவன் பார்த்துப்பான், நம்ம எது செஞ்சாலும் கீழே இருக்கவன் பார்த்துப்பான்னு விட்டீங்க. கீழே இருக்கவன் பார்த்து விட்டான், அதனால நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இன்னொன்று, ஸ்டாலின் மீது இது வரைக்கும் நான் நேரடியாக எந்த விமர்சனமும் பெரிதாக வச்சதே கிடையாது. ஏன்னா குடும்ப அரசியல்னு எல்லாரும் பேசியிருக்கும் போது கூட நான் ஸ்டாலின் அவரை அந்த குடும்ப அரசியலேருந்து விலக்காதான் நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் கலைஞருடைய மகன் என்ற காரணத்துக்காக மட்டுமே அந்த பொசிஷன் வரலன்றத நான் என் மனசார என் மனசார நினைக்கிற விஷயம் அதுதான். அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தார்னு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் அவர் எனக்கு திமுக ஜென்ரலாகவே நமக்கு அவங்க ஊழல், இந்த குடும்பம், இந்த கலைஞர், இந்த ஒரு ஒரு நமக்கு நெகட்டிவிட்டியாகவே இருந்தாலும் ஸ்டாலின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஏன்னா அவருடைய ஒரு டெடிகேஷன் அண்ட் அந்த ஒர்க்மேன்ஷிப், ஹார்ட் ஒர்க், அதனால தான் அவர் வந்தாருன்னு. அப்பேற்பட்ட அவர் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் இந்த ஒரு மாசத்துல குழு தோண்டி புதைச்சிட்டார். ஒரு நொடியில மொத்தமா கேவான். அதுதான் சொல்றேன், இதற்கு தான் இந்த இடத்துல கலைஞராக செயல்பட்டு இருந்தா சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பொறுமையா இருந்திருக்கணும். பொறுமையால மகனுக்காக அரசியலை விட்டு கொடுத்துட்டீங்க. அரசியல் எதிர்காலம் நான் திருப்பி சொல்லியிருந்தேன், சிறந்த எதிர்கட்சியா இருக்கிறது டிவிக்கே முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களே எதிர்பார்ப்பாருன்னு நான் பேசியிருக்கேன். ஆனா அப்படி நீங்க இருக்கிறத விட்டுட்டு உங்க மகன், உங்கள் மனைவியுடைய ப்ரெஷர்னால இவ்வளவும் செய்யறது, இது அரசியல்ல நாகரிகம் அநாகரிகம், அதாவது அநாகரிகத்துக்கு உச்சமான ஒரு வார்த்தை எதுன்னு இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கான ஒரு விரோத செயல் அதுக்கும் மேல உச்சம். அதாவது நம்ம டிக்ஷனரியில பார்க்கணும் இந்த வார்த்தைகள் ஏதாவது புதுசா இருக்கான்னு. இருக்கல தி கோர் ஆஃப் ஈவல்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பட்டம் கொடுக்கலாம்னா அது முக ஸ்டாலினுக்கு. சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, தமிழ்நாடுன்னா திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்ததா அப்படின்ற மாதிரி விஷயத்த நான் அவர் சொன்ன சும்மா பேசிட்டு போறேன்னு விட்டுருவேன். ஆனா அவங்க மனநிலை அப்படித்தானே இருக்கு. இல்ல, பட்டா போட்டு கொடுத்ததுன்றதுல விட்டு அது விமர்சனம் தேவா. நான் விமர்சனத்துக்குள்ள வரல. அவன் தொண்டர்களும் இப்ப இருக்க முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஏத்துக்கிட்டா உதயநிதி சிஎம். என்னது ஓட்டு போடுறவங்க ஸ்டாலினும் உதயநிதி யாரு நினைக்கிறாங்களோ நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க அதுக்குள்ள நான் வரவே வரல. நான் கேள்வி கேட்கறது ஒரு நாகரிகம், ஒரு எத்திக்ன்றது என்ன? கொலைகாரன் கூட அவன் பண்ற விஷயத்துல ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவான். அரசியல் அது கூடவாயா இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு இது வரைக்கும் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இது நேத்து வரைக்கும் இருந்துச்சு அந்த அரசியல். அதாவது இரும்பெரும் ஆளுமைகள் இல்லை அப்படின்னு இத்தனை தடவை மேடையா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பேச்சு நான் இது வரைக்கும் எனக்கு பெருசா என்னை ஊன் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஏன்னா மாற்றம் ஒரு தலைவர் போனா அடுத்த தலைவர் வரணுன்ற மாற்றம் அப்படி யோசிச்சிருந்தேன். ஆனா நிஜமா சொல்றேன், அரசியல் நாகரிகத்துல இந்த 2 தலைவர்கள் இல்லைன்றத நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். ஏத்துக்க மனசு இல்ல. ஏன் இவ்வளவு கேவலமா போயிட்டாங்க? அதிகாரம் வெறி இல்ல, அதிகாரம் அப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதை தக்க வச்சுக்க நீ ஒழுங்கா உழைச்சிருந்தனா இன்னைக்கு இந்த விஷயம் வந்திருக்குமா? மக்கள் உங்களை தக்க வச்சிருப்பாங்களா? நீ ஈபியுடைய விஷயம் பாரு, விலைவாசி ஏத்தனதுக்கு அப்புறம் ரெவன்யூ ஹையா வந்திருக்கு, அதையும் மீறி நீ ஒரு 35,000 நஷ்டத்தை கொண்டு வந்திருக்க. எப்படி அது எப்படி நடந்தது? மக்கள் மேல பாரத்தையும் போட்டுட்ட, கடன்ற சுமையும் வச்சு அதாவது அது பாரத்துக்கு அப்புறம் அது லாஸே ஆயிருக்க கூடாது. கண்டிப்பா இருக்க கூடாது. அப்படி நீ லாஸும் ஆக்கி அதை ஊழல் இப்படி இருக்கிறத எடுத்துன்னு பணத்தை சேர்த்து வச்சு அவன் ஒரு 10 எம்எல்ஏ வாங்கறதுக்கு 50 கோடி 100 கோடி ஆஃபர் பண்ணுகிறான். கேவலமா இல்ல? இது நம்ம சொல்ல டிவி கேட்க மட்டும் நடந்ததுன்னு இல்ல, திருமாவளவன் கட்சியில இருக்க எம்எல்ஏக்கும் நடந்திருக்கு, காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்கிட்டையும் இவங்க விலை பேசுறது நடந்துகிட்டு இருக்கு. வாலண்டியரா சேர்வாங்கன்ற மாதிரி நியூஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி இவ்வளவு திரைமறைவுல நடந்திருக்கு. உண்மையா சேர்றவனெல்லாம் இங்க குதிரை பேரன் இருக்கான். இவன் என்னடானா பின்னாடி அநியாயத்து குதிரை பேரமா யானை பேரம் பேசுறான் போலகுது மேல. ஏன்னா நான் இன்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன், பேசு குதிரை பேரம்ன்ற ஒரு விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சோ நீ என்னடா பண்றீங்க? என்னடா அரசியல் நடத்து? இது அரசியலா சாக்கடையா? சாக்கடைன்னு கூட சொல்லலாம். சாக்கடை கூட இப்ப டிஜிட்டல் பிளான்ட்ல போட்டா ரீசைக்கிள் ஆகி பியூர் வாட்டரா பியூர் வாட்டராவே ட்ரீட் பண்ண முடியுது. அப்படி ஆறாளுக்கு நீ டெக்னாலஜி அரசியல் இந்த மாதிரி பியூரே பண்ண முடியாது போல இருக்கு இவங்க இருக்கிற வரைக்கும். இந்தியால நீங்க பல மாநிலங்களுக்கு எடுத்து போனீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்பாங்க, ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ தமிழ்நாடு மானமே போயிடுச்சு. இல்ல இவங்க சொல்றாங்கப்பா, பிஜேபிக்கார அந்த ஸ்டேட்டை அப்படி பிடிச்சா இந்த ஸ்டேட்டை இப்படி பண்ணா இவங்க இதுவா பண்ணுவாங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க மூஞ்ச கண்ணாடில பாக்குறீங்களா இல்லையா?
இவ்வளவு கேவலமான செயல். இப்போ நான் இன்னொன்னு கருத்து இங்க பதிவு பண்றேன். நான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், கரூர் சம்பவத்துல உயிர் பலி ஆகும்னு நம்பி இவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்பினல, அதையும் நான் மாத்திக்கிறேன். இவங்க அது ஆகிறதுக்காக கூட இவங்க பண்ணிருப்பாங்கன்னு இன்னைக்கு எனக்கு என் கருத்தை நான் மாத்தி பேசி பதிவு பண்ண. அவ்வளவு கேவலமான செயல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன நடக்கும்ன்ற, அப்ப அந்த கொளத்தூர்ல ஒரு அசம்பவம் நடந்திருக்க மாதிரி போச்சு. அப்ப அங்கேயும் அந்த பிளான் நடந்திருக்கு. அந்த டைம்ல அட்லீஸ்ட் அதை நடக்க வச்சிருந்தா, அதை வச்சு பெரிய அரசியல், இது ஹார்ட் ஆஃப் த மூவ்மெண்ட், எலெக்ஷன் டைம்ன்றதுனால அது பெரிய ஒரு இதுவா இருக்கும். அந்த விஷயத்தையும் தடுக்கிறாங்கன்னு இவர் அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுல உண்மை இருக்கு நான் நம்புறேன். நான் அன்னைக்கு பண்ணும் போது இது அரசியல் ஒரு இதுவா தான் நான் யோசிச்சேன். ஜென்ரலா ஒருத்தர் நம்மளுக்கு பண்றாங்க, அதுக்கான கவுண்டர்னு. பட் ரியாலிட்டி பார்த்தா அப்படிதான் நடந்திருக்கு. இவங்க எங்கேயுமே நியாயமா, தர்மமா, எத்திக்கா எதுவுமே நடக்கலன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்ப பவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக துணிஞ்சிட்டாங்க. என்னன்னா தேவா, அதான் கலைஞர் பீரியடில் எம்ஜிஆர் வந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்துடலாம்னு நினச்சி கலைஞர் ஃப்ரீயாக விட்டாரு. அதுக்கப்புறம் 13 வருஷம் அவரால் ஆட்சிக்கே வர முடியல. அவர் யூஎஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது கூட என்கிட்ட கொடுங்க, நான் வந்தா திருப்பி கொடுத்துட்றேன்னு கெஞ்சி குத்தாடி கூட ட்ரை பண்ணாரு கலைஞர். அப்பவுமே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு திருப்பி நமக்கு கிடைக்காம போயிடுமோன்ற பயம் திமுக காரங்களுக்கு, ஸ்டாலினுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, ஒருத்தர் சைலண்டா போயிட்டாரு. அவர் தெரிஞ்சிச்சு நமக்கு 8-9,000 கோடி அதிமுக சொத்துக்குது, அதை நம்ம காப்பாத்திக்கலாம், எவன் போறானா போட்டோம், கட்சி நம்ம கையில இருக்கட்டும்னு ரொம்ப தெளிவா வழி அனுப்பி விடுவார்னு நினைக்கிறேன். அவரே போன்னு அனுப்புவாரு. நான் இந்த இடத்துலதான் அதையும் பிரேக் பண்றதுக்கு எவனோ ஒருத்த வருவான், அதையும் காலி பண்ணி விடுவான், எடப்பாடியும் தூக்கி வெளியே போடுவான்னு நான் சொல்றேன். நடக்கும், வெயிட் பண்ணிப்பாரு. ஒருத்தர் அந்த கொள்ளை எல்லா இடத்துலயும் இவங்க பணத்தை மட்டும்தான் பாக்குறானுங்க. இவ்வளோ பணத்தை வச்சு என்னப்பா பண்ண போறானுங்க? நீ உழைச்சி சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, வயிற்றுல அடிச்சுல சம்பாதிக்கிற, என்ன உனக்கு இது? அந்நியன் படத்துல அந்த தண்டனை கொடுக்குறோம். அவர் இப்ப அந்த காசு நலஞ்சிட்டு இருந்தவனுக்கு காசை சாப்பாடா போட்டு, ஆமா, எனக்கு அந்த இது காசு சாப்பாடா, எனக்கு அதுல அது வர ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, தண்டனைகள் இக்கும் பக்குமே, அதான் அந்த ஒரு மொழி எனக்கு தெரியல. விவேக் கிண்டல் பண்ண மொழிதான் தெரியுது. பட் அந்த மாதிரியான கும்பி பாகம் இந்த மாதிரியான தண்டனை இவங்களை ஒவ்வொருத்தரும் கொடுக்கணுன்ற, கண்குளிர நம்ம பார்க்கணுன்ற, இது மேல போயெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்து இவ்வளவு பண்ணி நமக்கே இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னா இவங்களெல்லாம் நேரடியா நம்ம பார்க்கணும். கொஞ்சம் சாடிஸ்ட் மாதிரி தெரியுது இல்லை நம்ம பேசும்போது. மக்களை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் நமக்கு அவ்வளோ கோபம் வருது. அவ்வளோ ஒரு பொது ஜனமா இருந்து பார்க்குற இடத்துல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த விஷயத்த நீங்க சொல்றீங்க எதிர்த்து மீதி போட்டாங்க. மக்கள் அந்த இடத்துல வருவோன்னு தெரியாம போட்டாங்க. இப்ப வச்சு பாரு, அந்த 100 சில்லறையும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் வரும். நீங்க அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது களம். ஏன்னா இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த ஊழல் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற இதெல்லாம் மக்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னல, அது ஸ்டாலினுக்கு ரொம்ப பயம் ஏத்திடுச்சு. இத மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் மக்கள் மாத்தவே மாட்டாங்களே, என்னடா நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏன் இவருக்கு செட் அந்த மக்கள் மாத்தி ஓட்டு போட மாட்டாங்களேன்னு இந்த மாதிரி குறுக்கு பேரம் குறுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். நான் திரும்பி சொல்றேன், எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய திமுகவும் காணாமல் போகும். அந்த நிலைமைக்கு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. மகனுடைய பாசத்தால் விழுந்தார் ஒரு மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சார், இப்போ கூட சண்முகம் அவர்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுலும்னு சொன்னீங்களே, நேற்று செந்தில் பாலாஜி இஷ்யூவும் நடந்திருக்கு, இப்படிதான் கவுக்க போறீங்களான்ற மாதிரி அவர் ஓப்பனாவே ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போதுல எனக்கு இந்த கூட்டணி கட்சிக்கு இப்போ சேர்ந்தவங்க மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும், பயந்துட்டே தான் இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இருக்குதுன்னே வச்சுக்கோ. ஏன் ஆனால் இதுக்கப்புறம் இவங்களே இப்போ மாற ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன்லாம் ஒரு 2-3 நாளாக அப்படியே ஸ்டேட்மெண்ட்லாம் அழகாக திமுக அகைன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, முன்னாடி இல்லை, இப்போதான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் ஆகுது, நிம்மதியாக கொஞ்சம் தூங்குறேன். அவர் விமர்சிக்கிறத கூட குறைக்கணும், நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு இத்தனை நாள் அந்த ஒரு இது இருந்தது. ஆனால் இவங்க பண்ணுற சேட்டை நீ நினைக்காத, இங்கே இருக்கவன் மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 பேரில் ஒருத்தன் போய் 2 பக்கம் 2 எல்லாத்துல 1 போனாலும், காங்கிரஸில் 5ல் 1-2 போனாலும், திருமாவளவன் அவர்லேருந்து 1 போனாலும் 5-6 போச்சுன்னா மெஜாரிட்டி டேமேஜ் வந்துடும். அதுக்கான அவ்வளவும் பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த 15 நாள் வெளிநாடு பயணத்துலேருந்து இதை மட்டுமே கடைசி ட்ரையாக ஃபுல்லாக இறங்கி வேலை பார்க்க போகிறதா கேள்வி. அப்போ லண்டன் போனதுக்கு காரணம்
அதுதான் அங்கேருந்து அதுதான் பண்ணுறதா கேள்வி. இந்த 15 நாள் என்ன பண்ண முடியுமா, சாணதான பேத தண்டம்னு நம்மளுடைய சிக்னேச்சர் டைலாக் தான் சொல்லணும். அவ்வளோத்தையும் ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் நான் டிவிகே எம்எல்ஏக்களுக்கும் நிர்வாகிகளும் வைக்கிற ஒரே வேண்டுகோள், இது மக்கள் மாற்றத்துக்கான கொடுத்த ஓட்டு, தலைவர் விஜய் அவர்களுக்காக சிஎம் ஆகிறதுக்காக கொடுத்த ஓட்டு. இதை தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இதை பண்ணீங்கன்னா வரலாறுலேயே நீங்கள் வரலாற்றில் கூட உங்கள் பேர் வராத அளவுக்கு உங்கள் பெயர் அழிக்கப்படும். இல்லை சார், அந்த வகையில் அந்த எம்எல்ஏ உண்மையிலே பாராட்டலாம். ஊத்தங்கரை இளையராஜா நினைக்கிற எம்எல்ஏ 35 கோடி ரூபாய் சாதாரண காசா சார்? இது பேரம் பேசணும்னு வேற எம்எல்ஏப்பா, அவரு இப்ப அமைச்சர் கூட கிடையாது. அவருக்கு லைஃப் லைன் செட்டில்மெண்ட் எப்படியோ இந்த முதலமைச்சர் வந்து ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எந்த வழியிலயும் உனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த பணத்தை வாங்கலாம். சரி, அதுதான் நான் அன்னைக்கு அந்த வீடியோலயுமே பதிவு பண்ணேன். அவரை நம்ம பாராட்டணும். பட் வராத சில பேருக்கோ, இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாத சில பேர், எனக்கு வந்த தகவல் கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கள் இவங்க பேசி தூண்டில் போட்டதில்ல. ஓகேவா? இந்த 18 எம்எல்ஏக்கள்ல மற்ற சிலரை பற்றி என்ன தலைமைக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நமக்கு அது அந்த இன்ஃபர்மேஷன் வரல. அது கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள பரவாயில்ல. மீதி எனக்கு அந்த பயம் இருக்கு. நான் ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு பயம் இருந்தெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு அந்த பயம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு, ஒரே ஒருத்தர் தான் தலைவர், ஒரே ஒருத்தர் தான் சிஎம். அதுக்காக மக்கள் போட்ட ஓட்டு. நீங்கள் அதில் ஏதாவது தவறும் பட்சத்தில் அரசியலின் ஒளியோ உங்களுக்கு வாழ்க்கையிலையோ சத்தியமாக எதிர்காலமே இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கலாம். நம்ம எடப்பாடி தொகுதியில் ஒரு கேண்டிடேட் வந்து வெளில போனார். அவர் என்ன ஆனார்னு இன்னைக்கும் தெரியல. ஆனா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே நீ காணாம போச்சு. ஸோ நீங்க அதான் சொல்றேன், அவர் தலைவர் கிடையாதுன்னு சொன்னேன், சுயநலவாதி. அதை நம்பி ஒருத்தன் சுயநலமா போனா காணாம போனான். இங்கேயும் அதுதான், தலைவர்கள் வேறு சுயநலவாதிகள் வேறு. நல்லா தெரிஞ்சுங்க, தலைவர் அடுத்தவன் குடியை கெடுத்து ஒரு விஷயத்த செய்ய மாட்டான். அடுத்த குடியை கெடுத்து செய்யணும்னு நினைக்கிறவன் தலைவனாவே இருக்க மாட்டான். ஸோ நீங்க இந்த மாதிரியான செயலை நம்பி இன்னொருத்தர்கிட்ட போனீங்கன்னா உங்களையே அப்படிதான் பார்ப்பான். அங்க நீங்க போனா கூட அங்கேயே துரோகம் பண்ணிட்டு வந்தவன் தானே, இங்கே துரோகம் பண்ண மாட்டியான்னு உன்னை வந்து டம்மியாக தான் வைப்பான். உன்னை யாரும் மதிக்க மாட்டான். உன் குடும்பத்தில் இருக்கவங்க கூட மதிக்க மாட்டாங்க. உனக்குலாம் என்ன ₹1 செலவு பண்ணாமல் இன்னைக்கு ஜெயிச்சு உக்காந்துருக்க, வழக்கில் உனக்கு என்ன துப்புன்னு கேட்பாங்க. அதனால அந்த மாதிரியான எண்ணங்கள்ல வச்சுக்காதீங்க. கட்சியிலே சேரலனா கூட ரோட்ல நடந்து போனா காரி துப்ப மாட்டானுங்க. நாளைக்கு இருக்கேன் ஊரை நான் தமிழ்நாட்டை விட்டே ஓடினோம். அப்படிதான், வேற வழி அது முடியாது. அதுதான் நடக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள், நான் வந்து இந்த இதில் பேசப்பட்ட சில நபர்கள், கூட்டணி எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே வைக்கிற வேண்டுகோள், இந்த ஒரு விஷயத்தை இழந்துடாதீங்க. கூட்டணி திருமாவளவன் போன்றவர்களுக்குமே அந்த எம்எல்ஏக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, அதிகார பகிர்வுன்றது கனவாகவே இருந்ததை நினைவாக்கி கொடுத்துருக்காரு. இதை யோசிங்க. இனி இந்த இது திருப்பி அங்கே போனால் கிடைக்குமான்றதை யோசிங்க. யோசித்து முடிவு பண்ணுங்க. அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்காரர், அவரும் வந்து சேர்ந்துருக்காரு. இது வரைக்கும் கரூர்னாலே ஒரே ஒரு ஃபேஸ் தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வச்சு அது பெரிய பிராண்டாகவும் ஆக்குனாங்க. அது சில சில்லற வேலையிலையும் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு கரூர்ல வந்து இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்ததுக்கும் விஜய் அவர்களுடைய புகழ் அதில் 2 பேரும் சேர்றாங்கல்ல, கரூர்ல இதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமே. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று, இல்லைனாலும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இல்லைனாலும் டிவிக்கு அங்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா அதிமுக அங்கே உடைய ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. அதை புரிஞ்சதுனால தான் இவர் இங்கே வந்து இணைந்தார். இதை நான் முதல்ல பதிவு பண்ணுறேன். 2வது, கரூரில் இன்னொருத்தரில் அவர் தொகுதியே மாறி போயிட்டார் போன எலெக்ஷன்லேயே. கரூரே அங்கே அவருக்கே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கும் அந்த இடத்துல சம்மந்தம் இல்லை. அவருடைய ஸ்பேஸு கொஞ்சம், அவருடைய டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு கிடச்சி வின் பண்ணிட்டாரு. இல்லைனா அங்கே டிவிக்கே தான் வின் பண்ணியிருக்கோம். புரியுதா? ப்ராப்பரான அங்கே ஒரு எதிர்ப்பு வச்சுருந்தாங்கன்னா டிவிக்கே தான் அங்கேயே வின் ஆகிருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே கூடி சேர்ந்துக்கிட்ட அரசியலில் டிவிக்கே அங்கே ஒரு பின்னடைவை சந்திச்சுதே தவிர, இல்லைன்னா அங்கேயும் டிவி பின்னாடி அது அந்த நேரம் யாரும் எதிர்பார்க்காத தேர்தல் தானே இது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனாலதான் அதை தவிர மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் வர்றதுனால் டிவிக்கு இன்னும் ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட், ப்ராஃபிட். அதாவது மக்களிடம் ஒரு நல்ல லீடர் இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபேஸ்க்காக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே சார். அடுத்த மாதிரி வேலுமணி தாவேக்கால சேருவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ஒரு உறுப்பினராக தான் நான் இப்போ அதிமுகவில் இருக்கனாலே முடிஞ்சு போச்சு. அவருக்கு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது தாவேக்கால.
இல்லை, நான் அண்ணன் வேலுமணி அவருக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இப்படியே எல்லாரும் போனீங்கன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மணி நீங்களா இருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எடப்பாடியை காலி பண்ணி அந்த இடத்த நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் வெளியிலேருந்து டிவிக்கு ஆதரவு கொடுங்க. இப்படி இருந்தா அடுத்த 5 வருஷம் அதிமுக லைவ்லியாவது இருக்கும். அடுத்த கூட்டணி எம்பி தேர்தல் வரும்போது கூட்டணி வச்சுக்கிட்டா நீங்களும் லைம் லைட்ல இருப்பீங்க எல்லாமே. அதனால அந்த பூனைக்கு, எடப்பாடின்ற பூனைக்கு வேலுமணின்ற மணியை கட்டுங்க. கட்டி அவரை வெளியே வாஷ் அவுட் பண்ணி அனுப்புங்க. அப்போதான் இது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேரடியா தாவேகா வர்றதுல எனக்கு இதில், ஏன்னா ஆல்ரெடி இங்கே சூப்பர் மாஸ்டரே இருக்காரு, ஓகேவா. இருந்தாலும் இப்படி பண்ணுறது என்னுடைய பர்சனல் சஜஷன் ஐடியா. என்ன பழைய கதையா இருக்கு சார். பூனைக்கு மணி கட்டுறதுன்ற பதிலா குள்ளநரிக்கு மணி கட்டுறதுன்னு வச்சுக்கலாமா? குள்ளநீ நீ அவர் சிரிப்பை கிண்டல் பண்றியா நீ? சார் சரி, இது மாதிரிலாம் பண்ணா சரி, நம்ம இந்த மாதிரிலாம் யாரும் பர்சனலாக யாரும் கிண்டல் பண்றது இல்லை. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. சரி, நரிக்கு மணி கட்டுறதுன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், இது வரைக்கும் எஸ்பி வேலுமணி அடுத்த நிலைப்பாடு என்ன எடுப்பார்ன்றது நம்ம சொன்னோம். இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், முன்னாள் அமைச்சர், அவரும் ரகுபதி. அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் இப்போ வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டாங்களா, சுத்தமாயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு. அது ஆக்சுவலாக அவருக்கு ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வின்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஏன்னா 17 தேர்தல் 19 தேர்தல் நேரத்துலலாம் வந்து செந்தில் பாலாஜி என்ன கழுவி ஊற்றிருந்தாருன்றது பிரச்சார மேடைகளில் தெரிஞ்சிருக்கும். என்ன பேச்சு. ஆமாம், ஓகேவா. இவங்க தான் பெட்டிஷன் போட்டு தேர்தலே நடத்த விடாம தள்ளி வச்சது. ஆமா, ஓகேவா. அவர் உங்க கட்சிக்கு வந்தவன் தூய்மை ஆயிட்டாரா? நீங்க வாஷிங் மிஷின்ல எக்ஸாம்பிள் தான் சேகர் பாபு, நான் தான் சொல்றேன், வைத்திலிங்கம் எல்லாருமே நீங்க எப்படி நீங்க செய்தீர்கள் அப்படி நீங்க விளக்குங்க. முன்னாள் அமைச்சர் கண்ணாடி பார்த்து ரகுபதி அவர்களே, கண்ணாடி இல்ல, அவங்க கண்ணாடி பார்த்து பேசக்கூடாது. அவங்க தலைவர் போட்டோ வச்சு அவர் முன்னாடி வச்சு இப்படி பேச சொல்லணும். இவங்க ஏன் கண்ணாடி? இவங்கெல்லாம் சும்மா சொல்றாங்க நல்ல பேர் வாங்கிக்கிறது, பாதுகாப்பு, தன் பதவி வச்சுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் பண்றீங்க. இவங்க அப்ப உண்மையா பேசுறாங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க அப்படியே நேரா ஸ்டாலின் போட்டோ அப்படி மாட்டிக்க சொல்லு, நேரா பார்த்து பேச சொல்லு, தெளிவா இருக்கும். இல்ல, அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. நான் இங்க ஒரு விஷயம் பதிவு பண்றேன். விஜயபாஸ்கர் மேல குட்கா பதிவு, அரசியல் பழிவாங்கல் அங்க உட்கட்சி பிரச்சனைகள் நடக்கும் போது நடந்தது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இடைத்தேர்தல், சசிகலா, டிடிவி சப்போர்ட்டு, இந்த நேரத்தை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக மேலேருந்து வந்த பல ரெய்டுல இதெல்லாம் ஒரு ரெய்டு, இதெல்லாம் ஒரு விஷயம், புரியுதா. அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல? சரியா. சில விஷயங்கள் அது அரசியல் பழிவாங்கலை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் 65,000 ஓட்டு வித்தியாசத்தில் எப்படி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? ஸோ மக்கள் அங்கே தெரியுது, மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதை மீறி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரகுபதி அவரை கேட்குறேன், உங்கள் தகுதியில் உங்கள் வேட்பாளர் இந்த மாதிரி யாராவது வந்தவங்கள 65,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவரோ ஒருத்தரை காட்டுங்க. அவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. ஐயோ, அது அவ்வளோதான் ஜெயிக்க முடியும். அதுவே போயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ். அந்த ஃபார்முலா சார் எப்படி ஜெயிச்சான்? அதான் அது நம்ம விளக்கமா ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, 4 மணி ஃபார்முலா. இனிமேல் மக்களே 4 மணி ஃபார்முலால ஜெயிச்ச பல பேர் இருக்காங்க. அவங்கள வந்தாலே நீங்க 4 மணி ஃபார்முலான்னு பேசுங்க, ஓடி போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து அந்த கச்சத்தீவுன்னு சொன்ன மாதிரி ஓடுவாங்க. 4 மணி ஃபார்முலா பல 15-20 பேருக்கு மேல நீ ஜெயிச்சவங்கள 4 மணி ஃபார்முலால தான் இருக்காங்க இந்த பக்கம். அந்த பக்கம் எடப்பாடி தொகுதியில கூட அப்படிதான் ஜெயிச்சிருப்பாருன்னு எனக்கு இன்னும் டவுட் ஆகுது. எல்லா பூத் எல்லா ஆளுங்க, ஏன்னா வேட்பாளரே மற்றவங்க எல்லாம் வேலைக்கு வாங்குறது பெரிய விஷயமா? இப்போ ஒரு எம்எல்ஏ 100 கோடி கொடுக்குறாங்க, அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்களா எல்லாருக்கும்? எவ்வளவு கொடுப்பாங்கன்னு இல்ல. இன்னொரு விஷயம் எனக்கு டவுட் சார். எனக்கு குதிரை பேரும் தாவேக்காவை குரல் கேட்கறாங்க. ஓகே, திமுக செந்தில் பாலாஜி இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை எடப்பாடி வாயில இருந்து வரல, அதிமுக காரன் வாயில இருந்து வரல. எப்ப எடப்பாடி பேச தெரியல, சைலண்ட் மோட் போயிட்டாரு. எப்ப பேசினாரு கடைசியா ஞாபகம் இருக்கு அவனுக்கு? ஏதாவது சொல்லு. இல்ல, எப்பா அவரு துபாய் லண்டன் எங்கன்னா போயிட்டாரு. ஆமா, லண்டன் கிண்டன். அவர் மகனே வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு தீவிரமா யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து சைலண்ட் மோட் போய் பல நாள் ஆயிடுச்சு. அவர் பத்தி எல்லாம் பேசாது, செல்ஃப் எடுக்காது, வேஸ்ட். அதாவது மற்றும் சிலர், இப்ப மற்றும் பலர் போய் இப்ப மற்றும் சிலர்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா. அந்த பலருக்கு கூட அவர் தகுதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமா ரகுபதி சொன்னாரு சார், என்னன்னா கரூருக்கு இப்ப விஜய் போறாராம், அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணுமா, இது அரசியல் பழி வாங்கலாம். ஆமா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு கரூர் போகும்போது நீங்க வந்து அந்த ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் செய்வீங்களாம், அது நீங்க செய்யலாம். சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஃபாலோ பண்ண லட்சணம் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அழகாக சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கே எப்படி எப்படி போகணுன்றதை வச்சுருக்கீங்கன்றது அப்புறமா தான் தெரிஞ்சுது.
சரியா? அப்போலாம் உங்களுக்கு தெரியலையா? அவர் போறாருன்றது அவர் தனிப்பட்ட விருப்பம். போய் மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க அங்க போனா அதையும் நீங்க அரசியலாக்க எவ்வளவு ட்ரை பண்ணீங்கன்றது என்கிட்டே தெரியும். எனக்கு தெரியும். என்கிட்ட டேட்டா இருக்கு. தேவையில்லாம பேசி தேவையில்லாதது மக்களை மறந்துடுவாங்க. அதனால நம்ம என்ன வேணா பேசலாம் நினைச்சுன்னு பேசாதீங்க. போய் உங்க நல்ல வேலை இருந்தா வேற நல்ல வேலை பாருங்க. நீங்க உங்க அரசியல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதிர்காலம் இல்ல ஒழுங்கா துண்டு போட்டு டிவிகே பக்கம் போயிடுங்க. அவர் காலேஜ் வச்சிருக்காரு. ஆமா, கற்பக காலேஜை போய் நடத்த சொல்லுவோம். அவ்வளவுதான். மதிய காலேஜ் நடத்துங்க, அவ்வளவுதான் உங்களுக்கான பதில். சிகே டாக்ஸ் மூலியமா உங்களுக்கு நாங்க ஒரு அறிவு. பல பேர் எனக்கு தெரிஞ்சு விஜய் சிஎம் அவர்கள் வரவுக்கு பிறகு பல பேர் ஒன்று பழைய தொழிலுக்கே போயிடுவாங்க, இல்லை ஏற்கனவே சேர்த்து வச்ச காசு வச்சுன்னு போயிடுவாங்க, வெளிநாடுகளில் செட்டில் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து இருக்கிற காலேஜ் இதெல்லாம் நடத்துவாங்க. இதுக்குமே நாளைக்கு இந்த முதலமைச்சர் விஜயால கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கப்படும். எவ்வளவு பணம் வாங்குறீங்கன்னு கேட்கப்படும். அதுவும் இவங்களால செய்ய முடியாம போயிடும். பயந்துட்டு ஒழுங்கா வித்துட்டு ஓடி போயிடுங்க, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அப்ப உதயநிதி மறுபடியும் சினிமாவில் நடிச்சு பல இட்டு படங்கள் கொடுக்க போறாருன்னு எடுத்துக்கலாமா? தெரியலப்பா, அந்த அளவுக்கு இப்ப ஹீரோயின்ஸ் யாரா இருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா பல இட்டு படங்கள் வேற கொடுத்துட்டாரா, எனக்கு அதான் கவலையா இருக்கு. விஜய்க்கே அடுத்த போட்டியா கூட வர வாய்ப்பு இருக்கு. அவர் மார்க்கெட்டை கூட பிடிக்க பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா பிடிச்சிருவாரு சார். ஓகே, சொந்த கட்சியில எதையா பிடிக்க சொல்றா பாப்போம் சார், பொறுத்து இருந்தா பாப்போம். நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி.